இன்றையிலிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சில நாட்கள் ஆவியானவரை குறித்து நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் ஆவியானவர் எப்படி இருக்கிறார், ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஆதியாகமத்திலிருந்து யாத்திரை ஒவ்வொரு புஸ்தகமாக, ஏன்னா ஆவியானவர் இல்லாத புஸ்தகமே இல்லை இல்லை. ஸோ எல்லா புஸ்தகங்களிலுமே யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். ஒரு சில புஸ்தகங்களில் மறைமுகமாய் அவர் செயல்படுகிறார். ஸோ அதனால் அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு புஸ்தகத்திலிருந்தும் ஆவியானவரை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். எல்லாவற்றையும் பார்த்து விட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஒரு புஸ்தகத்தை இப்போ ஆதியாமத்தை எடுத்துட்டிங்கன்னா, ஆதியாமத்தில் இருந்து நம்ம கிட்டத்தட்ட பல காரியங்களை நம்ம ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க முடியும். ஸோ அதனால் டீட்டெயிலாக ஃபுல்லாக போக முடியாது. பட் எவ்வளவு நமக்கு தேவையோ, எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா 66 புஸ்தகங்கள் இருக்குல்ல, 66 புஸ்தகங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று வச்சா கூட நமக்கு 66 நாள் தேவை இல்லையா? ஸோ நம்ம நடத்துவோம். இந்த ப்ரேயர் முடிஞ்சாலும் தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் நம்ம ஆவியானவரை குறித்து என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். ஆனால் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் கட்டாயமாக நம்ம ஆவியானவர் என்ன பண்ண போகிறோம்? நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சரியா? சரி, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எந்த விதங்களில் எப்படி செயல்படுகிறார் என்கிற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம். முதல் வசனத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கிறார் இல்லையா? 2வது வசனம் வரும்போது எல்லாம் எப்படி இருந்துச்சா? எம்டியாக இருக்குது. ஆண்டவர் என்னதான் என்ன பண்ண போகிறாருன்னா ஃபில் பண்ண போகிறாரு. அது ஒழுங்கின்மையாக இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த முதல் வார்த்தையை பார்த்தீங்கன்னா பூமியானது அப்படின்னு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். இங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிற வார்த்தை வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அது இங்கே தான் என்ன பண்ணப்படுது? பேசப்படுது, எழுதப்படுது. அப்படி எழுதப்படும் போது அவர் எங்கே சம்பந்தப்படுத்தி அவர் வருகிறார்னா பூமியை. ஆவியானவர் எங்கே கிரியை செய்கிறார்னா பூமியில். ஆவியானவர் தன்னை எங்கே வெளிப்படுத்துகிறார்னா பூமியில். ஆவியானவர் எங்கே அற்புதங்களை செய்கிறார்னா பூமியில். இல்லைன்னா பரலோகத்தில் ஆவியானவர் இருந்தார், அவர் இறங்கி வந்தார்னு சொல்லிட்டு பரலோகத்தை குறித்து ஆவியானவர் வச்சு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? பேசியிருந்திருக்கலாம். ஆவியானவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு அவர் பரலோகத்தில் உள்ளவர்னு என்ன பண்ணியிருக்கலாம்? அவரை நமக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் வேதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆவியானவர் பூமியின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க, ஆவியானவருக்கும் பூமிக்கும் இந்த உலகத்துக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, அவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது. எடுத்த உடனேயே பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேல் என்ன பண்ணாராம்? அசைவாடினார். இல்லை, அவர் வேற எங்கேயும் பரலோகத்தில் அசைவாடினார், வானங்கள் அசைவாடினார், அங்கே இல்லை இல்லை இல்லை. அவர் அசைவாடின இடம் எங்கன்னா பூமியில். ஆமென். அப்போ என்ன அர்த்தம்? ஆவியானவர் பூமியை அதிகமாய் நேசிக்கிறார். 2வது, பூமிக்கு ஆவியானவர் அதிகமாய் தேவை. ஆமென். பூமியானது மறுரூபமாக்கப்படணும்னா, பூமியில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் மாறணும்னா, பூமியில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படணும்னா, பூமி நல்லா இருக்கணும்னா, நம்ம பார்க்குற பூமி அழகாக மாறணும்னா யார் தேவை?
ஆவியானவர் தேவை. ஆமென். அப்போ ஆவியானவர் தன்னுடைய லைஃபை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா பூமியிலிருந்து ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? பூமியிலிருந்து தான் தொடங்குறார். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு நல்லவர்ல, அப்போ எவ்வளவு அதிகமாய் அவர் உங்களையும் என்னையும் நேசிச்சிருப்பார். இன்னும் பாருங்க, அப்போ மனிதன் கூட இல்லை, ஆனால் மனிதன் இனிதான் என்ன செய்ய போகிறான்? வரப்போகிறான். இது ஆதியிலேயே உலகத்தை பூமியையும் வானத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். அப்போ அந்த ஆவியானவருக்கு அந்த திட்டம் தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதனுக்காக எல்லாமே ஆயத்தமாக்கப்படுது. வானத்தில், பூமியில், சமுத்திரத்தில் எல்லாமே ஆயத்தமாக்கப்படுது. அப்படி ஆயத்தமாகும் போது கூட ஆவியானவர் மனிதனுக்காய் சகலவற்றையும் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் மனிதனையும் பூமியையும் அதிகமாக என்ன பண்ணுகிறார்? நேசிக்கிறார். இல்லை, அவர் அதிகமாக நேசிக்கிறாங்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாளில் இயேசு சொல்லிட்டு போனார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், அவர் உங்களை நினச்சிவார், நிரப்புவார், வருவாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் போய் ஆவியானவர் அனுப்பின உடனே ஆவியானவர் எப்படி வந்தாராம் தெரியுமா? பெரும் காற்று அடிக்கிற முழக்கம் போல, அவ்வளவு வேகமாய், அக்கினி நாவுகளாய், ஒரு இரைச்சல் சத்தத்தோட. அப்போ என்ன அர்த்தம்னா, இரைச்சல் சத்தம் எப்படி கேட்கும்? ஒரு காற்று வேகமாக வீசும் பொழுது தான், ஒரு இடத்துல நின்று வேகமாக அடிக்கும் போது தான் ஒரு மாதிரி இரைச்சல் சத்தம் கேட்கும்ல. இங்கே ஆவியானவர் அவ்வளவு வேகமாய் இந்த பூமிக்கு என்ன பண்ணார்னா இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? அவர் இஸ் வெயிட்டிங். கிட்டத்தட்ட 4000 வருஷம் அவர் வெயிட் பண்ணார். யாருக்காகனா? மனிதனுக்காக, மனிதன் மத்தியில் வாழ்வதற்காக. அப்போ என்னன்னா, ஆவியானவர் மனிதனை அதிகமாய் நேசிக்கிறார். ஸோ ஆதியாகம் இப்படி தான் ஆரம்பிக்குது. அவர் மனிதன் மேலுள்ள கொண்ட அன்பு, மனிதன் மேலே வச்ச பாசம், மனிதனை நடத்த அங்கு வேண்டும் என்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் முத நமக்கு என்ன பண்ணப்படுது? எழுதப்படுகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. அப்போ ஆவியானவர் பூமியில் என்ன செய்கிறாரு? பூமியோடு கூட அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் பூமியை அதிகமாக நேசிக்கிறார். பூமிக்கு ஆவியானவர் தேவை. ஆமென். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ ஆவியானவருடைய வேலை என்ன வேலைன்னா, ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மாற்ற வேண்டும். ஆமென். ஆக்சுவலாக இது ஒரு தனி டாப்பிக்கு. இதை பொறுமையாக விளக்கணும்னா அது ஒரு நாள் 2 நாள் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகும் இந்த டாப்பிக்கை மட்டும் பேசணும்னா. ஆமென். ஆனால் நான் ஒரு 5 நிமிஷத்தில் இதை என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் உட்காந்து கொஞ்சம் என்ன பண்ணணும்? இந்த பகுதிகளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஆமென். சரி, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று என்ன? ஒழுங்கின்மை. இன்னொன்று என்ன? வெறுமை. இன்னொன்று என்ன? இருள். ஆமென். ஸோ இந்த 3ம் பூமியில் என்ன செய்து இருக்கிறது. இப்போ ஆவியானவர் இதை எல்லாவற்றையும் மாற்றும்படி பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிற தண்ணீர் மேலே என்ன பண்ணாராம்? அசைவாடினார். ஆமென். அவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். ஏன் ஜலத்தின் மேலே அசைவாடினார்னா, பூமி முழுவதும் என்ன தான் இருக்குது? ஜலம் தான் இருக்கிறது, இல்லையா? ஜலம் தான் இருக்குது. நல்லா கவனிங்க. ஒரு சில அர்த்தங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒழுங்கின்மை என்பது நமக்கு நல்லாவே தெரியும், இல்லை? ஒரு ஷேப் இல்லாத அன்ஷேப்டாக இருக்கிறது. ரெண்டாவது வெறுமை என்பதுனா எம்டி பிளேஸ், எம்டி, ஒன்றுமே இல்லை. பூமி வெறும் மணலாக இருக்கும், தண்ணியாக இருக்குல்ல. இப்போ நம்ம வெறும் கடல் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமியில் மரம், செடி, கொடிகள் எதுவுமே இல்லை, வெறும் கடல் மட்டும்தான் இருக்குது, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா அதுதான் பூமியாக இருந்துச்சு. அதில் ஒரு செடியை கூட, ஒரு மரத்தை கூட பார்க்கும்போது இஸ் எ எம்டி. ஆமென். முழுவதுமாய் பூமி எம்டியாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆழத்தில் ஜலம் பூமியை முழு நிரப்பிருந்துச்சுல்ல. இப்போ பூமியில் அடியில் என்ன இருக்குன்னா, ஜலத்துக்கு அடியில் இருள் இருந்தது. ஸோ இப்படி இந்த 3 தான் அன்றைக்கு பூமி மேலே இருந்துச்சு. இப்போ இந்த 3ஐயும் மாற்றும்படி அன்ஷேப்டான லைஃபு, எம்டியான லைஃபு, இருளான டார்க் லைஃபை மாற்றுறதுக்கு இப்போ யார் அங்கே வந்தான்னா, ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். ஆவியானவர் இறங்கி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அசைவாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அசைவாடினார்.
இதுக்கு 2 விதங்களில் இந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். அசைவாடு நான் சொல்லும்போது, ஒரு பறவை முட்டையிட்டு அந்த முட்டையை அடைக்காப்பது போல ஆவியானவர் பூமியின் மீது அசைவாடினார். பூமி என்பது அவரது முட்டை போலவும் அவர் ஒரு பறவை போலவும். பைபிளில் ஆண்டவருக்கு ஒரு பறவையினுடைய பெயர், 2 பறவை சொல்லப்பட்டிருக்கு அதிகமாக. ஒன்று புறா, இன்னொன்று கழுகு. இல்லை, புறா, இன்னொன்று கழுகு. இந்த 2 பேரும் நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி அதிகமாக நீங்கள் வாசிக்க முடியும். ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லப்பட்டிருக்கோம்? புறா. இல்லை, பிதாவை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லப்பட்டிருக்கோம்? கழுகு. ஸோ இப்போ நம்ம ஆவியானவரை எடுத்துக்கொள்வோம். ஆவியானவர் என்ன இங்கே ஆவியானவர் வரல, புறாவை போல. இல்லை, சில பேர் பழைய ஏற்பாட்டில் கழுகு அதிகமாக பயன்படுத்தப்படுறதுனால கழுகின்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ புறா அல்லது கழுகு இந்த 2 பறவைக்கும் ஈக்குவலாக தான் அந்த கிரியை தான் இப்போ ஆவியானவர் செய்கிறார். என்ன செய்கிறாராம்? பூமி மேலே தன்னுடைய செட்டைகளை விரித்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய பிரசன்ஸை அனுப்பி அதை முழுவதும் என்ன பண்ணாரா? அடைக்காத்தார், அதை நிரப்பினார். அடகாக்கதன என்ன? ஒரு பறவை அந்த முட்டைக்குள்ள தன்னுடைய ஹீட் என்ன பண்ணுறது? அனுப்புறது இல்லை. அதுக்கு மேலே உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தன்னுடைய ஹீட் அந்த முட்டைக்குள்ளே அனுப்பி தன்னுடைய சாயலை அனுப்பி தன்னுடைய பலத்தை அனுப்பி அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற கருவை தன்னை போலவே என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். ஸோ இதே மாதிரி தான் ஆவியானவர் ஒரு முட்டையை அடக்காக்கிற பறவையை போல அசைவாடி கொண்டு பூமியில் தன்னுடைய பிரசன்னம், தன்னுடைய மகிமை, தன்னுடைய பலன், தன்னுடைய எல்லாவற்றாலும் அவர் நிரப்பி கொண்டு இருந்தார். ஆமென். ரெண்டாவது அதாவது ஒரு பறவை தன் குஞ்சுகளை பொரிச்ச பின்பு அதை பாதுகாப்பதற்காக தன் செட்டைகளை விரித்து என்ன பண்ணும்னா அந்த குஞ்சுகளுக்கு மேலேயே அசைவாடும், பறந்துக்கிட்டே தெரியும். வேற குஞ்சுகளை விட்டு எங்கே என்ன செஞ்சிடாது? போயிடாது. இல்லை, அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். நம்ம இந்த கோழியை பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு கூடவே தெரியும். இல்லை, கூட்டிக்கிட்டே போகும், எங்கே போனாலும் கூட இருக்கும். ஏதாச்சும் ஒரு சின்ன சலசதம் கழிச்சுன்னா உடனே நினச்சி தன் ரெக்கையை விரிச்சிடும், குஞ்சுகள் உள்ளே வந்துடும், லவக்கன் மூடிக்கும். ஸோ இதே மாதிரி ஆவியானவர் பூமியை முழுவதும் ஒரு பறவையை போல பாதுகாக்கிறவராயும் இருந்தார். ஆமாம், இங்கே அந்த அசைவாடுதல்ங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். ஒன்று என்ன? முட்டையை அடக்காப்பது போல ஆவியானவர் பூமி மேலே தன்னுடைய பிரசன்ஸை நிரப்பி கொண்டிருந்தார். 2வது, ஆவியானவர் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல அவர் இந்த பூமியை பாதுகாத்து கொண்டு இருந்தார். அந்த பூமியை அப்படியே செட்டைகளை விரித்து அந்த பூமி மீது இருந்தார். ஆமென். இதுதான் முதல் வசனத்தினுடைய காரியம். அப்போ ஆவியானவருடைய விருப்பம் என்ன? ஆவியானவர் இதை எதை அடையாளப்படுத்துகிறார்? ஏன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நானும் உன் மேலே அசைவாட விரும்புகிறேன். நானும் உன் மேலே ஒரு கோழி தன் குஞ்சு அந்த முட்டை மேலே இருப்பது போல, ஒரு கழுகு தன் முட்டை மேலே அசைவாடுவது போல, இல்லை ஒரு புறா ஒரு முட்டை மேலே அசைவாடுவது போல நான் உன் மேலே அசைவாட விரும்புகிறேன். என் ப்ரெசன்ஸை உன் மேலே நான் வைக்க விரும்புகிறேன். என் சாயலை உன் மேலே வைக்க விரும்புகிறேன். என் ஞானத்தை உன் மேலே வைக்க விரும்புகிறேன். என்னை போல பேசுகிற பலனை உன் மேலே வைக்க விரும்புகிறேன். என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் உன் மேலே வைக்க விரும்புகிறேன். என் சாயல், என்னுடைய எல்லாவற்றையும் நான் உன் மேலே வைக்க விரும்புகிறேன். நான் உன் மேலே அசைவாட விரும்புகிறேன். நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன். உன் மேலேயே நான் இருக்க விரும்புகிறேன் சொல்லி காண்பிப்பதற்காக ஆவியானவர் அவர் தன்னுடைய செட்டைகளை, தன்னுடைய பிரசன்ஸை இந்த உலகத்துக்கு காண்பித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இதோட பியூட்டி என்ன தெரியுமா? நிறைய நேரங்கள் நம்ம சொல்லுவோம், எப்பா உன் ஒழுங்கின்மையெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வருவார். உன் வெறுமையெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் வருவார். உன் இருளெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் வருவார். நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறது இல்லை. உலகம் இன்னைக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. இல்லைன்னா ஆவியானவர் உன்னை விட்டு என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் உண்மைதான். சவுலை விட்டு ஆவியானவர் எடுபட்டு போனார். இல்லை, மனிதர்களை விட்டு ஆவியானவர் வந்து தான் போயிட்டு இருந்தார். அவரால் வாசம் பண்ணவே முடியல. சவுலை விட்டு ஆவியானவர் தேவாவி விலகினதுன்னா அது ஆக்சுவலாக அது அஸ்யூஷுவல், அது நடக்க தான் செய்யும். வருவார் போவார். அவர் எந்த மனுஷன் மீதும் தங்கி இருந்ததில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது வசனம் சொல்லும், அவர் உங்களை விட்டு போவார்னு சொல்லப்படலை,
உங்களை விட்டு ஆவியானவர் விலகுவார்னு சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம ஏற்கனவே தியானிச்சபடி ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, அவரை அவிச்சு போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவரை அற்பமாக எண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை பயன்படுத்தாமல் முடக்கி வைப்பீங்களோ அப்படி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவர் ஒரு செயல்படாத நபராக உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நடக்கும். ஆவியானவர் வெளியே போயிடுவார்லாம் எங்கேயும் சொல்லப்படலை. 1ஆம் வசனத்தில் பாருங்க, பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு, இருளாக இருந்துச்சு. இப்போ ஆவியானவருடைய தாட் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? எங்க ஒழுங்கின்மை இருக்கோ அங்க நான் தேவை, எங்க இருள் இருக்கோ அங்க நான் தேவை, எங்க வெறுமை இருக்கோ அங்க நான் தேவை. அங்கதான் ஆவியானவர் தேவை. பாவம் எங்க இருக்கோ அங்க ஆவியானவர் தேவை, எங்க பிரச்சனைகள் இருக்கோ அங்க ஆவியானவர் தேவை. எவன் விழுகிறானோ அவனுக்கு ஆவியானவர் தேவை. ஆமென். பாவமே செய்யல பிரதர், நான் பரிசுத்தமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அவனுக்கு ஆவியானவர் தேவை இல்லை. எளிதாவே சொல்லலாம், நான் நீதி உள்ளவனாக வாழ்கிறேன் பிரதர், எனக்கு எல்லாமே இருக்கிறது, நான் நீதிமான் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஆவியானவர் தேவையில்லை. ஆனால் பிரதர் நான் விழுகிறேன் பிரதர், நான் பாவத்தில் விழுகிறேன், நான் பொய் சொல்கிறேன், நான் சோர்ந்து போகிறேன், நான் பலனற்று போகிறேன், என்னால் எழும்ப முடியல அப்படி நம்ம நிற்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஆவியானவர் தேவை. ஆமென். நீ உலகம் அதை அப்படி மாத்திடுச்சு. நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆவியானவர் வாசம் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டில் அதுதான் நடந்துச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்லிட்டார், நான் போய் உங்களுக்கு அனுப்ப போகிறேன், நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் பரிசுத்தமாகுங்கன்னு இயேசு சொல்லலை, நீ பரிசுத்தமாகுன்னு சொல்லலை, இஸ் வெயிட்டிங். நான் போயிட்டு அவர் அனுப்புறது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுப்பா, வெயிட் பண்ணு. மறுதளிச்ச பேதுரு கூட இருந்தான், ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடி போன யோவான் கூட இருந்தான். 12 சீஷர்களும் சரியான அறிவு கிடையாது ஒருத்தனுக்கும். இயேசு கூட இருக்கும் பொழுதே அவ்வளவு சேட்டை பண்ண ஆட்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கிறான். 120 பேர் கூடியிருக்கிறான். பெண்கள், ஸ்திரீகள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. இயேசுனுடைய சகோதரர்கள் கூடியிருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசிக்காத சகோதரர்கள் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் நம்பி அவர் உட்கார்ந்து இருக்கிறான். எதை நம்பி ஆவியானவர் போவார்? இல்ல, ஆவியானவர் ஆதியாம துவக்கத்திலே சொல்லிட்டாரு, எங்க ஒழுங்கின்மை இருக்கோ நான் வரேன். எதுக்கு தெரியுமா? அங்க ஒழுங்கின்மையை மாத்துறதுக்கு, அங்க இருக்கிற வெறுமையை மாத்த, அங்க இருளை மாத்த. ஆமென். ஆவியானவர் வந்தாதாங்க நம்ம வாழ்க்கை மலரும். ஆவியானவர் வந்தாதான் நம்ம இருளிலிருந்து வெளியே வருவோம். ஆவியானவர் வந்தாதான் நம்ம லைஃப் சந்தோஷமா மாறும். இன்னைக்கு இந்த சத்தியத்திலிருந்து நிறைய பேர் விலகிட்டாங்க. என்ன நடக்குது தெரியுமா? பாவம் செஞ்ச உடனே நிறைய கில்ட்டி கான்சியஸ், என்னை விட்டு ஆவியானவர் போய்விட்டார், இனி ஆவியானவர் என் கூட வரமாட்டார், என்னை நிரப்ப மாட்டார். நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்கள் நிறைய நேரங்களில் இந்த லைஃப் நமக்கு நிறைய நேரங்கள் நடக்கும். நம்ம ஆவியானவரோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா, அந்த சரியான ஜபமோ சரியான வேத வாசிப்போ இல்லைன்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, நம்ம ஆவி எம்டியாக ஃபீல் பண்ணும். நம்ம ஆவி எம்டியாக இருக்கும். நம்ம அந்த ப்ரெசன்ஸ் அனுபவிக்க முடியாது. நம்ம ஒரு கட்டுக்குள்ள ஒரு கடினமான ஒரு பாறையை போல மாறிடுவோம். கைத்தட்ட வராது, ஜெபிக்க வராது, வேதம் வாசிக்க வராது. நம்ம சில டைமில் நம்ம பிரச்சனைகள் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்படி வரும்பொழுது நிறைய நேரத்தில் என்ன நினச்சிருவோம்னா, ஆவியான என்னை விட்டு போயிட்டார். ஆவியானவர் போகலை, அந்த ப்ரெசன்ஸை தான் நீங்கள் இழந்துட்டீங்க. அந்த ப்ரெசன்ஸ்லே வாழ்ந்தோம் பாருங்க. ஆவியானவருடைய அந்த மகிமையோட அந்த பலத்தோடு நம்ம இருந்தோம் பாருங்க. அந்த பலத்தில் தான் நீங்கள் குறைஞ்சிருக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் கூடவே இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? தம்பி, கொஞ்சம் எனக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கடினமான அனுபவத்தை தூக்கி எறிஞ்சிடுறேன், கொஞ்சம் நீ எனக்கு கொடு, என் பிரசன்ஸால உன்னை நிரப்புறேன். இன்னைக்கு நம்ம பிரசன்ஸுக்கு இடம் கொடுக்கல, அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்கல, அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. அதை கொடுக்காம விட்டுட்டு அவர் என்ன விட்டு போயிட்டாரு. என்ன விட்டு போயிட்டாருன்னா, நம்ம வீட்டில் அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தாய் இருக்கிறாங்க.
நான் இதை ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இன்றைக்கி இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த மைண்டு நம்ம வாழ்க்கையில் மாறணும். ஆவியானவரை கூட வச்சுட்டே துக்கப்படுத்துறது இது பெரிய துக்கம். நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எப்போ உங்கள் அம்மா எங்கே? இல்லை, அம்மா என்னை விட்டு வெளியே போயிட்டாங்க, அம்மா வெளியே போயிட்டாங்க. அப்படியா? இன்னொருத்தர் வந்து அம்மா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இன்னொருத்தர் வராங்க, அம்மா எங்கேப்பா இருக்காங்க? அம்மா வெளியே போயிட்டாங்க, அம்மா வெளியே போயிட்டாங்க. அம்மா எங்கே இருக்காங்க? வீட்டுக்குள்ளே. இப்போ நான் கேட்குறேன், அம்மா என்ன யோசிப்பாங்க? ஏண்டா நான் உள்ளதாண்டா இருக்கேன், என்னை உள்ளே வச்சுட்டு வரவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? அம்மா இல்லை, அம்மா இல்லைன்னு. இல்லை, நிறைய நேரங்களில் நம்முடைய கணவனோ மனைவியோ நம்ம வீட்டில் இருக்கும்போது, வீட்டில் காரியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அநேக நேரங்களில் அவங்க இருக்காங்கிறத நம்ம மறந்துடுவோம். கூட இருக்கிறாங்க நம்ம நினைஞ்சிடுறது, மறந்துடுறது நிறைய நேரங்கள் நடக்கும். எப்போ ஞாபகம் வரும் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு தேவை வரும்போது, அவங்களால நமக்கு ஒரு காரியம் வாய்க்கு வரணும் அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும்? அடுத்த செகண்ட் மைண்டில், ஓ ஆமாச்சா, நான் மறந்துட்டேனே, என் மனைவிட்ட கேட்க மறந்துட்டேனே, என் பிள்ளைகள்கிட்ட கேட்க எங்கள் அப்பா அம்மாட்ட விட்டுட்டேனே அப்படிங்கிறது தோணும். இன்றைக்கி எத்தனை முறை ஆவியானவரை மறந்துட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதனால தான் புதிய ஏற்பாடு தெளிவாக சொல்லிச்சு, அவர் உங்களை விட்டு போகலை. இன்னொரு வசனம், ஒரு வசனம் அழகாக இருக்கும். என்ன வசனம் தெரியுமா? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் இல்லை, கிறிஸ்துவை காலின் கீழே மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். இந்த இடத்துல கூட அந்த ஆவி, கிருபையின் ஆவியானவர் உங்களை விட்டு போயிடுவார்னு என்ன செய்யலை, சொல்லலை. அவர் உனக்குள்ளே இருந்து நிந்திக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவரால் போக முடியாது. அவர் உங்களுக்காக எனக்காக தான் அனுப்பியிருக்கிறாரு. உங்களுக்காக எனக்காக இயேசு அனுப்பியிருக்கிறாரு. அவர் மட்டும், உண்மை சொல்கிறேன், ஆவியானவர் மட்டும் இன்னைக்கு நம்மளை விட்டு எடுப்பட்டுட்டா இந்த பூமியில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம் தெரியுமா? நோவா காலத்தில் வாழ்ந்தது மாதிரி நம்ம வாழ்வோம். உலகமே அப்படி இருக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு உணர்வு வருதில்ல, தவறு பண்ணும்போது இது தவறுன்னு உணர்வு வருதில்ல, இதை செய்யாதன்னு நமக்கு ஒரு உணர்வு வருதில்ல. இதை யார் கொடுக்குறான்னா? ஆவியானவர். தப்பு பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிள், அதாவது சினிமாவோ இல்லை சீரியலோ பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் இருதயத்தில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே சலசமே இல்லை அப்படின்னா உடனே ஆவியானவர் விட்டுட்டு போயிட்டாருல்ல, நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தி கட்டி போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, பிரதர் நான் பார்க்கும்போது ஆவியானவர் ஒன்றுமே பேசலை பிரதர், எனக்குள்ள நான் நல்லா இருக்கேன் பிரதர் அப்படின்னா நீங்கள் கட்டி வச்சிருக்கிறீங்க. ரெண்டாவது, அவர் வார்த்தையை கேட்கக்கூடாதபடி உங்கள் இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா கற்பாறை நிலமா மாறிடுச்சு. அதுதான் சம்பவம் அங்கே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவரை துக்கப்படுத்தாமல், அவரை அவிச்சு போடாமல், அவரை செயலிழந்து போக விடாமல் நீங்களும் நானும் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்ம சரீரத்தோட அவர் சொல்கிறாரு, நான் உன் மேலே அசைவாடுறேன், நான் உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறேன். அசைவாடுதான் என்ன தெரியுமா? பிரசன்ன ஆளுகை செய்ய விரும்புகிறது. அவருடைய ஆளுகை என் மேலே இருக்கட்டும், அவருடைய ப்ரெசன்ஸ் என் மேலே இருக்கட்டும். இவன் என்னுடையவன் தான், இவன் என் கண்ட்ரோலில் இருக்கிறான், இவன் என்னோட இணைஞ்சிருக்கிறாங்கிறது தான் அந்த ப்ரெசன்ஸ், அந்த ஆளுகை. இன்னைக்கு அந்த ஆளுகை ஆவியானோட கூட இருக்க வேண்டும். இதை தான் ஆவியானவர் முதல்ல காமிக்கிறார். ஆமேன். நீ பாவி கிடையாது, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் உனக்குள்ளே வந்துட்டேன்னா நான் உனக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? மாற்றி தருவேன். ஆமேன். ஒருவேளை பூமி ஒழுங்கின்மையாக இருக்கு, வெறுமையாக இருக்கு, இருளாக இருக்கு, இதில் போய் மனுஷன் வாழ்வானா? இதில் போய் நான் எப்படி மனுஷனே இருக்க முடியாது, நான் எப்படி இருக்க முடியும்? இல்லை, ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிற இந்த இடத்துல, ஒன்றுமே இல்லாத இந்த இடத்துல, எம்டியாக இருக்கிற இந்த இடத்துல எனக்கு என்ன வேலை? பேசாமல் நான் போகிறேன், நான்லாம் இந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு ஆவியானவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேரில் ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இல்லை, அவர் தான் பரிசுத்தத்தின் அடையாளம். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். அப்படி நம்ம அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்ம இடத்துல இல்லை, வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூமிக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன், பூமி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் வரலப்பா, இருளாக இருக்குது, இருள் இருக்கிற இடத்துல நான் வரல அப்படின்னு ஆவியானவர் சொல்லிட்டாருன்னா பூமி என்னத்துக்கு ஆயிருக்கும்? யோசித்து பார்க்க முடியுதா நம்மளால? நீங்கள் பார்க்குற மரங்கள், செடிகள், கொடிகள் எப்படி வந்திருக்கும், மலைகள் எப்படி வந்திருக்கும், ஆறுகள் எப்படி வந்திருக்கும்,
இல்லை, இன்னும் சொல்கிறேன், நீங்களும் நானும் உருவாக்கப்படும் போது மண்ணாக இருந்தோம், டஸ்டாக இருந்தோம். ஆவியானவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், நான் மகா பரிசுத்தர், நான் மகா பரிசுத்தர். இந்த மண்ணுக்குள்ளே எப்படி போகிறது? நீங்கள் வேணா போங்க, பிதாவிட்ட ஆவியானவர், நீங்கள் வேணா போங்க, இல்லை குமாரன்ட்ட நீங்கள் வேணா போங்க, இந்த மண்ணிலெல்லாம் என்னால் வாசம் பண்ண முடியாது, எனக்கு பரிசுத்தமான ஒரு இடம் வேணும். கேட்ட என்னத்துக்கு ஆகிறது? அவர் நாசியில் ஓதினார். அவரும் எவ்வளோ வேகமாக மனுஷனுக்குள்ள வரணுமோ அவ்வளோ வேகமாக வந்தார். ஆமென். ஒரு இடத்துல கூட நான் மனுஷன் கூட வாழ மாட்டேன்னு ஆவியானவர் சொன்னதே இல்லை. மனுஷன்தான் ஆண்டவரை விட்டு விலகி ஓடணும். நான் இன்னும் எந்த ஆதியாமத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமென். அப்போ நீங்களும் நானும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆவியானவரை நல்லா பயன்படுத்திக்கோங்க. கூட தான் இருக்கிறார், கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா.